சந்தோஷமாக நம்மளை வைக்கக்கூடிய அபிஷேகம். பவுலை பற்றி பார்த்தோம். கர்த்தருக்குள்ளே இருக்கணும், நிலைத்திருக்கணும், எந்த சூழ்நிலையும் திருப்தியாக இருக்கணும். அப்போ நமக்கு அந்த அபிஷேகம் நம்ம கூட இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். இன்றைக்கு நம்ம தியானிக்கிற அபிஷேகம் என்னென்னா, நம்ம ஜெபக்குறிப்பில் பார்த்தோம். கிருபையின் ஆவி, விண்ணப்பத்தின் ஆவி. எங்கே இருக்குது அது? எந்த புத்தகத்தில் இருக்குது? சகரியாவின் புத்தகம். சகரியாவின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 10வது வசனம். நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடும்பத்தாரின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பத்தின் ஆவி. கிருபையின் போதும், அவ்வளோதான். கிருபையின் ஆவி, விண்ணப்பத்தின் ஆவி. இன்றைக்கி நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடிய அபிஷேகம் என்னென்னா, கிருபையை கொடுக்கக்கூடிய அபிஷேகம். நம்முடைய வாழ்க்கையில் கிருபை. எதனாலும் இழந்துடலாம், கிருபை இழக்க முடியாது. பணத்தை இழக்கலாம், சொத்தை இழக்கலாம், சுகத்தை இழக்கலாம், எதெல்லாம் இழக்கலாம்.